ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனுஸ் ஹென்னா ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்மளோட 6th டே கிளாஸ். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளவர்ஸ், அந்த ஃப்ளவர்ஸ்க்கு எப்படி ஷேடிங்ஸ் பண்ணி அதை வித்தியாசமாக காமிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு இந்த தலைப்பெல்லாம் எழுதிக்கோங்க. லைட் ஷேடிங், டார்க் ஷேடிங், ஸ்ட்ரோக்கு, டாட்டட், ஃபுல் ஷேடிங் அண்ட் ஃபில்லிங்ஸ். இந்த 6 தலைப்பில் அதை ஒரு ஃப்ளவர்ஸை எப்படி இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லைட் ஷேடிங்க்கு ஒரு பெட்டல்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு மேலே நம்ம ஏற்கனவே நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம் ஷேடிங் பண்ணுறது எப்படி. இது மாதிரி லைட்டாக அந்த பெட்டல்ஸோட எட்ஜஸ்லேருந்து லைட்டாக ஷேட் பண்ணி விடுங்க. இதுதான் லைட் ஷேடிங். அது ஃப்ளவர் டிசைன்ஸில் ஷேடிங்ஸ் ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த ஃப்ளவரை கொஞ்சம் நம்ம வித்தியாசமாக ஒரு ஃப்ளவர் பஞ்ச் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அதை வித்தியாசமாக காமிக்க முடியும். அடுத்து செகண்ட் ஒன் டார்க் ஷேடிங். டார்க் ஷேடிங்னா என்னென்னா அந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸோட எட்ஜில் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஷேட் பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக்னால் லைட்டாக ஒரு 2 or 3, 5 அந்த மாதிரி. மேலே ஆப்போசிட் லைட் ஷேடிங்கில் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி இல்லை. ஒரு இடத்துலேருந்து ஒரு 5, 4, 6 அந்த மாதிரி லைட்டாக மட்டும் பண்ணி விடுறதுக்கு பேர் தான் ஸ்ட்ரோக். அடுத்து டாட்டட் என்னென்னு பாருங்கள். புள்ளி வச்சுட்டு சின்ன கோடு அது மாதிரி பண்ணுறது டாட்டட். நெக்ஸ்ட் ஃபுல் ஷேடிங் அப்படின்னா அந்த பெட்டல்ஸ் ஃபுல்லாமே ஷேட் பண்ணிடணும். ஷேட் பண்ணால் ரொம்ப டார்க்காக பண்ணிடக்கூடாது, ஃபில்லிங்ஸாக பண்ணிடக்கூடாது, லைட்டாக ஷேட் பண்ணணும். அதான் ஃபுல் ஷேடிங். ஃப்ளவர் ஃபுல்லாமே ஷேட் பண்ணால் ஃப்ளவர் ஃபுல்லாமே இதை ஷேட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஃபில்லிங்ஸ்னால் என்ன அப்படின்னா ஜஸ்ட் அந்த பெட்டல்ஸ் ஃபுல்லாமே ஹெவியாக ஃபில் பண்ணிடணும். அதுதான் ஃபில்லிங்ஸ். அடுத்து முக்கியமாக நிறையா மெஹந்தி டிசைன்ஸ் அண்ட் பிரைட்ஸில் அதிகம் லோட்டஸ் தான் போடுறதுக்கு விரும்புவாங்க. அதுதான் இப்போ இருக்க ட்ரெண்டு. லோட்டஸ் டிசைன்ஸ் தான் அதிக ட்ரெண்டில் இருக்குது. இப்போ லோட்டஸ் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு பழகிக்கோங்க. ஒரு ரஃப்பாக கோன்லேயே போடுறாலும் சரி, இல்லைனா பென்சிலில் கூட ஒரு ரஃப்பாக ஒரு 4-5 கோடு சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் 2 லைன்ஸ் சேம், அதுக்கடுத்து 2 லைன் சேம், அதுக்கடுத்து ஒரு லைன் சேம், அந்த மாதிரி டாட்டடாக போட்டுட்டு நடுவில் சென்டராக ஒரு மார்க்கு. இது நீங்கள் கோனில் போகிறதா இருந்தால் லைட்டாக போடுங்க. பென்சிலில் போகிறதா இருந்தால் பென்சிலில் மார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ட்ரா பண்ணுங்கள். லோட்டஸ்க்கு எப்பயுமே பெட்டல்ஸ் அந்த எட்ஜிலேருந்து கீழே எட்ஜு வரைக்கும் மேலே எட்ஜிலேருந்து கீழே எட்ஜு வரைக்கும் ஃபஸ்ட்டு சென்டர் பெட்டல்ஸை ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்தது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த 2 கோடு போட்டிருக்கோம் இல்லையா, போட்டிருக்க இடத்துல நடுவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மேலாவது கோடோட எட்ஜ் கார்னர் வர மாதிரி அந்த நடுவில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம அங்கே லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைன் எட்ஜிலேருந்து வர மாதிரி போட்டு பெட்டல்ஸை கீழே இழுத்து விட்ருங்க. அதே மாதிரி சேம் அதுக்கு அடுத்த பெட்டல்ஸ் வரையில் அதுக்கு அடுத்த லைனில். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி லோட்டஸ் வரைகிறது. இன்னொன்று வரைகிறேன், அதே மாதிரி இன்னொன்று வரைகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரஃபாக லைன் போட்டு ட்ரா பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் லைன் இல்லாமல் ட்ரா பண்ணி பாருங்கள். அப்போ ஈஸியாக இருக்கும். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு சென்டர் பெட்டல்ஸ் வரைஞ்சிக்கோங்க. சென்டர் பெட்டல்ஸ் வரைஞ்சிட்டு ஜஸ்ட் அந்த 2 லைனுக்கும் இடையில வச்சு அந்த லைனோட எட்ஜில் கார்னரில் கனெக்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டு போட்டிங்கன்னா பெட்டல்ஸ் அழகாக ஈஸியாக கிடச்சிடும். அதே மாதிரி சேம் அதுக்கு கீழே, அதே மாதிரி அதுக்கு கீழே மாதிரி பண்ணிட்டிங்கன்னா லோட்டஸ் நமக்கு ஈஸியாக கிடச்சிடும். அடுத்து லோட்டஸில் இன்னும் 2-3 டைப் ஈஸியாக எப்படி வரைகிறதுன்றது அதை அதுக்கு அடுத்து பாருங்கள். அதுக்கு அடுத்துட்டு W + U போட்டு இதில் எப்படி ஈஸியாக லோட்டஸ் ட்ரா பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு W அதில் இருக்க மாதிரி எட்ஜஸாக போடாமல் அதை நான் வரைகிற மாதிரி 2 அந்த கார்னரும் நம்ம இங்கே கீழேருந்து போகிற கார்னரும் ஒரே மாதிரி சேமாக வர மாதிரி W போட்டுட்டு கீழே U போட்டு கவர் பண்ணிட்டிங்கன்னா நடுவில் இருக்க பெட்டல்ஸ் நமக்கு ஈஸியாக கிடச்சிடும். அவ்வளோதான். சின்ன பெட்டல்ஸ் மட்டும் சுற்றி போட்டிங்கன்னா லோட்டஸ் முடிஞ்சு. இன்னொன்று A + U அந்த ஷேப்பில் போடுறோம். இது எப்படி அப்படின்னா ஜஸ்ட்டு கீழே U ட்ரா பண்ணிவிட்டு மேலே A கவர் ஆகிற மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு பெட்டல்ஸ் நார்மலாக அந்ததுக்கு எப்படி ட்ரைனிங் பண்ணிங்களோ அதே மாதிரி பெட்டல்ஸை இதில் போட்டுருங்க. அவ்வளோதான். ஜஸ்ட் 1, 2, 3 உங்களுக்கு எத்தனை பெட்டல்ஸ் வேணுமோ போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. லோட்டஸ் இப்படி ஈஸியாக 2-3 டைப்பில் வரையலாம். இதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வரைஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதில் அந்த ஷேடிங் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா,
இதில் டார்க் ஷேடிங் செகண்ட் ஒன் டார்க் ஷேடிங் ஃபஸ்ட் ஒன்று அடுத்து சொல்கிறேன். டார்க் ஷேடிங்க்கு ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணிக்கோங்க. ஃப்ளவர் எந்த ஃப்ளவராக இருந்தாலும் சரி, லோட்டஸாக இருந்தாலும் சரி, எந்த ஃப்ளவராக இருந்தாலும் சரி மேக் பண்ணிவிட்டு அதில் ஒரு டிசைன் மேலே ஒரு டிசைன்ஸ் போட்டுட்டு நான் போடுற மாதிரி டிசைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ அந்த டிசைன்ஸை வந்து ஃபில் பண்ண போகிறோம். இது டார்க் ஷேடிங், ஏன்னா எட்ஜஸில் மட்டும் கிடைக்கிற மாதிரி. அந்த எட்ஜஸ் வந்து வரைய தெரியாதவங்களுக்காக இதை வந்து சிம்பிளாக சின்னதாக ஒரு பூ மாதிரி வரைஞ்சிருக்கேன். இது மாதிரி வரைஞ்சி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு அந்த எட்ஜஸை மட்டும் இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு டார்க்காக ஷேடிங் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா இது ஒரு டிசைன் வந்து மேக் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்று லைட் ஷேடிங் பார்த்தோம் இல்லையா, அந்த லைட் ஷேடிங்க்கு நம்ம வரைஞ்ச லோட்டஸில் பண்ணி காமிக்கிறேன். லோட்டஸில் இதோ லைட் ஷேடிங்னா அந்த மேலேருந்து எட்ஜஸ்லேருந்து ஃபுல்லாக லைட்டாக ஷேடிங் பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் அந்த ஃப்ளவர் பார்க்க வித்தியாசமாக தெரியும் பாருங்கள். முதல் வந்து ப்ளைனாக வரைஞ்சி பழகணும். அதுலேருந்து ஷேடிங்ஸுக்கு வித்தியாசம் தெரியறதுக்காக மட்டும் அந்த ஃப்ளவர்ஸில் போட்டு காமிக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட் ஒன் லைட் ஷேடிங். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரோக்கு. தேர்ட் ஒன் ஸ்ட்ரோக் வந்து சிம்பிளாக ஒரு சின்ன ஃப்ளவர் மட்டும் வரைகிறேன். ஒரு சின்ன ஃப்ளவர் வரைஞ்சிட்டு அதுலேருந்து எப்படி அந்த ஸ்ட்ரோக்கு அப்புறம் டாட்டட் இதெல்லாம் இது பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கையிலே அந்த இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியணுன்றதுக்காக சின்ன ஃப்ளவர்ஸ் மட்டும் போட்டுட்டு அதில் வந்து இது போடுறேன். ஸ்ட்ரோக் வந்து ஜஸ்ட் போட்டுட்டு ஸ்ட்ரோக்னால் ஒரு 4 5 6 அந்த மாதிரி வர மாதிரி. இப்போ இதுதான் ஸ்ட்ரோக்குக்கும் லைட் ஷேடிங்கும் வித்தியாசம் தெரியும். இப்போ வரைஞ்சி நம்ம பார்க்கையில் வித்தியாசம் தெரியும். லைட் ஷேடிங்னா மேலேருந்து ஃபுல்லாக கொஞ்சம் வர மாதிரி கவர் பண்ணி விடணும். ஸ்ட்ரோக்கிங்னா ஜஸ்ட் ஒரு 5 6 அந்த மாதிரி மட்டும் ஃபில் பண்ணணும். அடுத்து ஃபோர்த் ஒன் டாட்டட் ஒர்க் வந்து இது மாதிரி அதே மாதிரி சின்ன பூ வந்து மேக் பண்ணிவிட்டு ஒரு டாட் வச்சு கோடு, டாட் வச்சு கோடு, டாட் வச்சு கோடு. இப்போ எல்லாத்துக்கும் வித்தியாசம் புரியுதா? டார்க் ஷேடிங்க்கு அந்த ஸ்ட்ரோக் பண்ணுறது எப்படின்றது, அடுத்து டாட்டட் வைக்கிறதுக்கும் வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து ஃபுல் ஷேடிங்னா சேம் அதே மாதிரி ஒரு டிசைன் மேக் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வேறு. நம்ம சர்க்கிள் போடுவோம் இல்லையா, சர்க்கிள் போட்டு ஹம்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஹார்ட் பெட்டல்ஸ் வர மாதிரி ஒரு சின்ன ஃப்ளவர் மேக் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து அதுக்கு மேலே அது கொஞ்சம் பெருசாக போடுவோம். அதுக்கு மேலே ஒரு ஹார்ட் பெட்டல்ஸ் வர மாதிரி, இது எல்லாருக்கும் வரைய தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பெட்டல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த ஹார்ட் பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, ஹார்ட் பெட்டல்ஸை வந்து ஃபுல் ஷேடிங் வந்து பண்ண போகிறோம். அதுக்கும் இதுக்கும் முன்னாடி ஒரு பெட்டல்ஸ் போட்டோம் இல்லையா, அந்த பெட்டல்ஸ்க்கு இந்த பெட்டல்ஸ்க்கு வித்தியாசம் தெரியுன்றதுக்காக அந்த பெட்டல்ஸில் ஸ்ட்ரோக் மட்டும் கொடுக்குறேன். ஸ்ட்ரோக் மட்டும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு பெரிய பெட்டல்ஸ்க்கு வந்து ஃபுல் ஷேடிங் ஃபுல்லாகவே இதாகிற மாதிரி ஷேடிங் பண்ணி விட்டுருணும். அவ்வளோதான் ஃபுல் ஷேடிங். அடுத்து ஃபோர்த் ஒன் ஃபுல் ஷேடிங் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சுட்டு சிக்ஸ்த் ஒன் வந்து ஃபில்லிங்ஸ் பார்ப்போம். ஃபில்லிங்ஸ்லேயுமே லோட்டஸ் டிசைன்ஸாக வந்து இப்போ இருக்க ட்ரெண்டு. லோட்டஸ் வந்து நான் வரைஞ்சிருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இது தனியாக வரைய வேணும்னா சொல்லுங்கள், தனியாக இன்னொரு வீடியோ வந்து போடுறேன். இந்த மாதிரி லோட்டஸ் ட்ரா பண்ணிவிட்டு அந்த லோட்டஸை வந்து ஃபில் பண்ணிடணும். ஃபில்லிங் ஒர்க். இது வந்து ஃபில்லிங் ஒர்க்கு. ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோன்னா இதுதான் இப்போ இருக்க அதிக பிரைட் யூஸ் பண்ணுற லோட்டஸ் டிசைன்ஸ் தான். ஃப்ளவர்ஸ்லேயும் லோட்டஸ் டிசைன்ஸ் தான் ரொம்ப வந்து அதிக ட்ரெண்டில் இருக்க டிசைன்ஸ். அவ்வளோதான் இன்றைக்கோட கிளாஸ் வந்து அவ்வளோதான். ஃபஸ்ட்டு லோட்டஸ் வரைகிறது எப்படின்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை ஷேடிங் கொடுத்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.